கார் பின்னாடி பின்னாடி போடும். போங்க, சீக்கிரமா போங்க. உயிரே உயிரே உயிரை மறுபிறவி எடுத்து முந்தன் உயிரை தேடி விரைகின்றார். கொஞ்சம் சீக்கிரம். பெற்ற தாயே நீ பதறுகின்றாய், உயிர் கூட்டில் இல்லாமல் திரிகின்றார். தடுக்கும் முள்வேலி தகத்தெறிந்து தங்க பிள்ளைகளை தேடுகின்றார். துணையாய் வந்தது வினையாய் வந்ததம்மா. உயிரே உயிரே உயிரை தேடி அலைகின்றாயே, மறுபிறவி எடுத்து முந்தன் உயிரை தேடி விரைகின்றாயே. பெற்ற தாயே நீ பதறுகின்றாய், உயிர் கூட்டில் இல்லாமல் திரிகின்றாய். தடுக்கும் முள்வேலி தகர்த்தெறிந்து தங்க பிள்ளைகளை தேடுகின்றாய். துணையாய் வந்தது வினையாய் வந்ததமா. கடவுளில்லாத மனம் போலே கடவுள் வழி காட்டி விட்டாரே. தடமாறி போன திசையறிய உன்னவத்தை நீ இன்று கலைத்தாயே. அம்மா என்ற தெய்வத்தை அலைய விட்டவன் நரக்கனே. ஏமாற்றிடும் மனிதனான அவன் பொல்லாத துர்மார்கனே. தீயாய் எழுந்து தீரா பகையை அழித்திடு. ஓயாமல் புயல் வீசும் உன் வாழ்வை மாற்றிடு. அந்த பக்கம் போகணும். கலங்கமில்லா உன் மனம் போலே கடவுள் வழி காட்டி விட்டாரே. தடம் மாறி போன திசையறிய உன் தவத்தை நீ இன்று கலைத்தாயே. அம்மா என்ற தெய்வத்தை அலைய விட்டவன் நரக்கனே. ஏமாற்றிடும் மனிதனான அவன் பொல்லாத துர்மார்கனே. தீயாய் எழுந்து தீரா பகையை அழித்திடு. ஓயாமல் புயல் வீசும் உன் வாழ்வை மாற்றிடு.
ருத்ர தேவதை உக்ரம் கொண்டு உன்னை சுத்தி சுத்தி வருதே. சத்திய தேவதை சூறாவளியாய் வெகுண்டெழுந்து வருதே. மூர்க்க அரக்கனை வெற்றி கொள்ள கடும் கோபம் கொண்டு வருதே. அதன் அக்கினி பார்வையில் அத்தனையும் தீ பற்றி கொள்ள வருதே. பந்தத்தை கட்சி காக்கசினம் கக்கி கொண்டு வருதே. இன்று போர்க்குணம் கொண்டவன் புறப்பட எதிர்ப்படும் யாவும் உடைப்படுமே. இவர் முற்றிய புயலுக்குள் பற்றிய நெருப்பாய் வீசிடும் எரிமலையே. அக்கிரமம் கொண்டவன் அவருக்கு வரும் வக்ர காளி உருவே. கொண்டு உன்னை சுத்தி சுத்தி வருதே. சத்திய தேவதை சூறாவளியாய் வெகுண்டெழுந்து வருதே. மூர்க்க அரக்கனை வெற்றி கொள்ள கடும் கோபம் கொண்டு வருதே. வேண்டாம் செல்லம்மா, கிட்ட வராத. மானம் கெட்ட கோலை. கிட்ட வராத, மரியாதை எங்க இருந்து போயிடு. போயிடுறேன். என் குழந்தைங்களை கூட திரும்பி பார்க்காம போயிடுறேன். இல்ல, என் குழந்தைங்களை நான் தரமாட்டேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ற. மரியாதையா போயிடு. போ இங்க இருந்து. என் குழந்தைகளை என்கிட்ட கூட. நான் போயிடுறேன். தரமாட்டேன், தரமாட்டேன். நீ ஏன் இங்க வந்த? பொறுப்பு இல்லாம ஏன் விட்டுட்டு வந்தேன்னு கேட்கல. ஏன் ஓடி ஒளிஞ்சேன்னு கேட்கல. எதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கூட கேட்கல. எதுவுமே கேட்கல. நீ தூக்கிட்டு இல்ல, நீ திருடிட்டு வந்த என் குழந்தைகளை என்கிட்ட கூட. திரும்பி பார்க்காம போயிடுறேன். இல்ல இல்ல செல்லம்மா, தரமாட்டேன். சத்தியமா சொல்றேன், என் குழந்தைங்களை உன்கிட்ட கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். என் உயிரே போனாலும் கொடுக்க மாட்டேன். என்னது? உயிரே போனாலும் கொடுக்க மாட்டேன்? ஆமா, உயிரே போனாலும் தரமாட்டேன். தரமாட்டேன். வேண்டாம் வேண்டாம் செல்லம்மா, கிட்ட வராத. இங்கிருந்து போயிடு. போயிடு. மரியாதையா சொல்றேன், போயிடு. கிட்ட வராத. மரியாதையா என் குழந்தைகளை கொடுத்துடு. தரமாட்டேன். தரமாட்டேன். குழந்தைகளை கொடுத்துடு. தரமாட்டேன். வேண்டாம், போயிடு. போயிடு செல்லம்மா, போயிடு. போயிடு. யாராவது காப்பாத்துங்க. என் குழந்தைங்க. ஐயோ, என் குழந்தைங்க. யாராவது காப்பாத்துங்களே. யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. என் குழந்தைங்க. ஐயோ, யாராவது ஓடி வாங்களே. யாராவது வந்து காப்பாத்துங்க. ஐயோ, ஐயோ, என் காப்பாத்துங்களே. என் குழந்தைங்க யாராவது காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, ஐயோ, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. வாங்க சீக்கிரம். ஐயோ, ஐயோ, என் குழந்தைங்க. என் குழந்தைங்க விழுந்துட்டாங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம். ஐயோ, சீக்கிரமா வாங்க. சீக்கிரமா வாங்க. ஐயோ, என் குழந்தைங்க. என் குழந்தைங்க தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. வாங்க சீக்கிரம். ஐயோ,
ஐயோ நல்லா தேடுங்க. அங்கதான் விழுந்தாங்க. ஐயோ அங்க தேடுங்க. நல்லா பாருங்க. இவ்வளவு இல்ல. ஐயோ தேடி பாருங்க, அங்கதான் விழுந்தாங்க. ஐயோ அக்கா, ரத்னாவை அடுத்த வருஷம் ஸ்கூல்ல சேர்க்கணும்க்கா. ப்ரீ கேஜி சேர்க்கும் போதே நல்ல ஸ்டாண்டர்டைஸ்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும். சும்மா ஸ்கூல் மாத்திட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்லக்கா. சேர்ந்தா +2 வரைக்கும் அங்கேயே படிக்கணும். அந்த அளவுக்கு நல்ல ஸ்கூலா இருக்கணும். நானே யோசிச்சுட்டு தான் இருக்கேன். பணம் புடுங்குற ஸ்கூல்லாம் நல்ல ஸ்கூல்னு நினைக்க முடியாது. யாராவது தெரிஞ்சவங்க விவரமானவங்களை கேட்டு தான் செய்யணும். சரிக்கா, ரத்னா எங்க? இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா போல இருக்கு. பாருங்க. ரத்னா, 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 ரத்னா! ஐயோ ரத்னா! ரத்னா! ஐயோ ரத்னா! ரத்னா! என் குழந்தைக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஐயோ ஸ்னேகா வரியா? ஐயோ என் குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சு? ஸ்னேகா! 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 கடவுளே, அக்கா என்னக்கா? தண்ணியில விழுந்துருச்சுமா. கடவுளே, தவறு. ஐயோ கடவுளே, ஒரு நிமிஷத்துல இப்படி பண்ணிட்டேடி. தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ என் குழந்தை கொண்டு ஆயிடக்கூடாது கடவுளே. என் ரத்தம் கொண்டு ஆயிடக்கூடாது. ஐயோ அக்கா, ஒண்ணும் இல்லக்கா, பயப்படாதீங்க. எல்லாம் சரியா போயிடும். அடி எதுவும் படல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஸ்னேகா. திடீர்னு என்னென்னமோலாம் நடக்குது. என் ரத்தம் கொண்டு ஆயிடக்கூடாது. அவன் நல்லா இருப்பான்ல. அவளுக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அக்கா, இத பாருங்கக்கா, பாப்பா தான் முழிச்சிருக்கால. ஒண்ணும் இல்லக்கா, அவளுக்கு பேலன்ஸ் தவறி தண்ணியில விழுந்திருப்பா. இல்ல ஸ்னேகா, என் மனசுக்கு எதுவும் சரியா படல. ரெட்டையா பிறந்த குழந்தைங்கள்ல ஒண்ணுக்கு ஏதாவது ஆபத்துனா இன்னொன்னுக்கும் ஆபத்து வரும்னு சொல்லுவாங்களே. என்னக்கா நீங்க இப்படி இருக்கீங்க? அக்கா, இது உங்க குழந்தை. இந்த குழந்தைக்கும் செல்லம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல ஸ்னேகா, இந்த குழந்தைக்கு திடீர்னு இப்படி ஆபத்து வந்திருக்குன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணும் இல்லக்கா, இது பாருங்களேன். ரத்னா, ரத்னா இத பாரு. இத பாருங்க. பாத்தீங்களா? நார்மல் ஆயிட்டாக்கா, அவளுக்கு ஒண்ணும் ஆகல. இதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறீங்களே. வா, குழந்தை தலையெல்லாம் ஈரமா இருக்கு. நான் போய் சாம்பிராணி ரெடி பண்றேன். குழந்தை தூக்கிட்டு வாங்க. ஐயோ கடவுளே, என்னடி ரத்னா இப்படி ஒரு நிமிஷத்துல கதை கலங்க வச்சுட்டியே. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அம்மா செத்து போயிருப்பேன்டி. ரத்னா, ஐயோ தேடி பாருங்க. இப்படிலாம் இல்லைங்க, நல்லா தேடி பாருங்க.